அனில், எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க? எல்லாம் ஒரு மாற்றத்துக்கு தான் சகோ. அப்படி என்ன மாற்றம் அனில்? அதுவா சகோ, கருணாநிதி குடும்பத்தின் தீய ஆட்சியை ஒழிச்சு தூய ஆட்சியை கொண்டு வரதுக்காக. அடப்பாவிகளா, கருணாநிதி குடும்பத்தின் தீய ஆட்சியை ஒழிக்கிறேன்னு சொல்லி மார்ட்டின் குடும்பத்தினுடைய கொடூர ஆட்சியில் மாட்டி விட்டீங்களா தமிழ்நாட்டை? என்ன சகோ சொல்கிறீங்க? அட ஆமா அனில், இந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க. அதை கவனிச்சிக்க நீயே. இதுக்கு முன்னாடி இந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பம் தமிழ்நாட்டில் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு பல கோடியை அள்ளி கொடுப்பாங்க. அப்படி தான் திமுகவுக்கும் 400 கோடிக்கு மேலே தேர்தல் நிதியாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் பணம் கொடுத்து மாற மாட்டுதுன்னு சொல்லி இப்போ இந்த குடும்பமே நேரடியாக இறங்கி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் இந்த தாவேக கட்சின்ற பேரில் இந்த குடும்பம் தான் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் விஜய் டம்மி முதலமைச்சராக இருக்கார். இது கூட புரியாமல் நீங்கள் ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியுங்க. சகோ, எதையாச்சும் சொல்லக்கூடாது. எதையாவது பேசுகிறேன்னா நீ தான் அணியில் எதுவும் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போ எதுக்கு மாரிதாஸை கைது பண்ணாங்க? ஆதவர்ஜுனாவோட குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் வழக்கை பற்றி பேசினதுக்காக தான். ஆதவர்ஜுனாவோட மாமியார், ஆதவர்ஜுனுடைய மனைவி, அப்புறம் மாமியாரோட தம்பி, இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வழக்கு குறித்து பேசினதுக்காக தான் மாரிதாஸை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை அணில், இந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பம் இது மாதிரி பல பேப்பர் கம்பெனிகள் நடத்திக்கிட்டு பல இல்லீகல் டிரான்சாக்ஷனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவும், பேசினா மாரிதாஸ் மாதிரி கைது பண்ணிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காகவும் தான் ஆதவர்ஜுனா இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஒன்றை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்க அணில், ஒரு குடும்பத்தில் கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. அந்தந்த கட்சிக்கு அவங்க கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க. ஆட்சிக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கும் கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க. உண்மையும் நேர்மையுமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் இப்படி பணத்தை அள்ளி எறிய முடியுமா? அப்போ இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்கன்னா எதுக்காக இந்த குடும்பம் இவ்வளோ செலவு பண்ணுது அப்படின்றத பற்றிலாம் சிந்திக்கவே மாட்டிங்களா? ஓ அப்படியா சகோ? அப்படித்தான் அணில், தாங்கள் பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பம் எல்லா கட்சிக்கும் நிதியை வாரி வழங்கும். இந்த குடும்பம் தான் பணத்தை செலவு பண்ணி தாவேக கட்சியும் இவ்வளோ நாள் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஜெயிச்சதுக்கப்புறம் விஜயை டம்மி முதலமைச்சராக வச்சுட்டு இந்த குடும்பம் தான் இப்போ தமிழ்நாட்டையும் ஆண்டுக்கிட்டு இருக்கு. மாற்றம்னு சொல்லி மார்ட்டின் குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை மாட்டி விட்டீங்களேடா.